Dear viewers and subscribers, welcome to Shaktimati TV. அன்பு குழந்தைகளே, இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி முறை. முதல் நிலை, பெண் பட்டாம்பூச்சிகள் அவற்றின் முட்டைகளை இடுகின்றன. அதன் வடிவம் வட்டம், நீள்வட்டம், சிலிண்டர் போன்ற வடிவங்களில் இருக்கலாம். இப்பொழுது பட்டாம்பூச்சி முதலில் ஒரு தாவர இலையின் மீது எவ்வாறு முட்டையிடுகின்றன என்பதனை இங்கு தெளிவாக காணலாம். முட்டையிலிருந்து குஞ்சு பொரிக்கும் காலம் 5 நாட்கள். இரண்டாம் நிலை, குஞ்சு பொரித்த முட்டைகள் சிறிய புழுக்களாக உருமாற்றம் அடைகின்றன. முட்டையிலிருந்து புழுக்களாக வெளிவந்து இலை சுற்றியுள்ள அனைத்து இலைகளையும் அது உணவாக உட்கொண்டு பெரிதாக வளரும் நிலை இரண்டாம் நிலை என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது நிலை, பெரிதாக கம்பளிப்பூச்சி வளர்ந்த பிறகு ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்து அதன் வாயிலிருந்து வரும் திரவத்தின் மூலம் கிளை அல்லது இலையில் தலைகீழாக தொங்கும். இந்த நேரத்தில் கம்பளிப்பூச்சியோட வெளிப்புற தோல் கடினமாகி கிரிசலைஸ் என்று அழைக்கப்பட்டு அந்த கூட்டுக்குள்ள நிறைய மாற்றம் அடங்கி வருகிறது. பாருங்க, இந்த கூடு தான் அந்த கூடு. இந்த கூட்டுக்குள்ளேயே நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அந்த டைமில் அந்த கூடு திறக்கும். அப்போ அழகான பட்டாம்பூச்சி அந்த கூட்டிலிருந்து வெளியே வரும். ஆரம்பத்தில் அதோட இறகுகள் ஈரமாக இருக்கும். வெளியில் இருக்கிற சூரிய ஒளி வெப்பத்தில் இறகுகள் உலர்ந்து பிறகு பறந்துவிடும். பாருங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ அழகாக பறக்குதுன்னு. இவ்வளோதான் குழந்தைகளே பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி முறை. எல்லாரும் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடிக்கடி இதை பார்த்து பயன்பெறணும். எங்கள் சக்திமதி டிவியின் கல்வி காணொளியை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் எங்கள் காணொளி போட்டவுடன் உங்களை வந்தடையவும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் செய்து அவர்களின் குழந்தைகளையும் இந்த கல்வி காணொளியை பார்த்து பயனுறச் செய்யுங்கள். நன்றி.